அவங்களுடைய கன்ஸ்டன்ஸ் அது. ஏன்னா அவங்க வந்து எவ்ரி மந்த் ஒரு படத்தை வெளியிடணுன்ற ஒரு ஸ்லேட் அவங்களுக்கு இருக்கு. அந்த ஸ்லேட் படி தான் அவங்க போவாங்க தவிர உங்க ஸ்லேட் படி அவங்க போக மாட்டாங்க. உங்க ஸ்லேட் படி போனா நீங்க யாருக்கான கொடுத்துக்கலாம். அவங்க ஸ்லேட் படி போனோம்னா அவங்க டேட் தான் நம்ம போய் ஆகணும். இதுதான் இருக்கிற சுச்சுவேஷன். அவங்களை நான் சப்போர்ட்டா சொல்ல, அவங்க எப்படி பேசுறாங்கன்னு சொல்றேன். இல்ல இப்ப ரீசனாக தானு சார் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க ஒரு வருஷத்துக்கு இந்த ஒரு படங்கள் அந்த படங்கள் தான் கைப்பிடிச்சிருக்காங்க, மற்ற படங்களுக்கு அவங்க சொல்ற ரேட்டு தான் நம்ம வாங்கணும் அப்படின்னு. இல்ல அவர் என்ன சொன்னாரு, அவங்களுக்கு 12 மாசத்துக்கு 12 படம் வேணும். அதை தவிர சில படங்களை ஸ்லாட் பண்ணுவாங்க. அதாவது 12 மாசம் 12 படம் போடுறாங்களே, திடீர்னு ஒரு படம் வராம போயிடும். ஏற்கனவே அக்ரிமெண்ட் போட்டாங்க, இப்போ ஒரு படம் போட்டாங்க வச்சுங்களேன், இப்ப அந்த படம் போஸ்ட்போன் ஆகுது. பிகாஸ் ஏதோ ஒரு ரீசனால அந்த படத்தோட ஷூட்டிங் ஏதோ டிலே ஆயிடுச்சு, ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா அந்த கேப் ஒன்று வரும்ல, அந்த கேப்புக்கு அவங்க கேட்பாங்க. இப்ப நாங்க வந்து ஜூன்ல ஒரு படத்தை ஆல்ரெடி அக்ரிமெண்ட் போட்டிருந்தோம், அந்த ப்ரொடியூசர் வந்து படத்தை வந்து செப்டம்பர் போட்டாரு, இப்போ அந்த படம் நம்மளுக்கு இருக்கு. இப்போ இட்லி கடை எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள், ஏப்ரல்ல வர வேண்டிய படம் வந்து திடீர்னு அக்டோபர் போகுது. அப்போ ஏப்ரல் ஸ்லாட் ஒன்று இருந்தது இல்ல, அப்போ அவன் என்ன பண்ணுவாங்க, மார்ச்ல கால் பண்ணி இன்னொரு ப்ரொடியூசர் சொல்லுவாங்க, ஏப்ரல் உங்க படம் வருதா, நாங்க வாங்கிக்கிறோம். இப்படிதான் வரும். நீங்க இன்ட்ரெஸ்ட் தான் வாங்க, அவங்க ஒன்றும் கம்பல் பண்ணல.